ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ஆவரேஜ் சீரிஸ்ல கிளாஸ் நம்பர் 14 பார்க்க போறோம். இதுதான் ஆவரேஜ் சீரிஸோட லாஸ்ட் கிளாஸ். ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ்ல மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய பெண்டிங் கொஸ்டின் இந்த கிளாஸ்ல பார்த்து ஆவரேஜ் கான்செப்டை இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். சரி, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average monthly expenditure of a family was rupees 18,600 during the first 3 months, rupees 21,750 during the next 4 months, and rupees 22,840 during the last 5 months of a year. If the total savings during the year was rupees 1,43,020, then the average monthly income of the family was. இது வந்து எங்க கேட்ட கொஸ்டினா CHSL 2021ல கேட்ட கொஸ்டின். ஸோ ஒரு சூப்பரான கொஸ்டின். இப்போ விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சரை பத்தி பேசியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க, மொத்தமா ஒரு வருஷத்தோட எக்ஸ்பெண்டிச்சரை மாசம் மாசமா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 மாசத்துக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. 3 மாசத்துக்கு ஆவரேஜ் எவ்வளவு இருக்கான்? 18,600 இருக்கு. அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 4 மந்த்துக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க 21,750 சொல்லிட்டு. லாஸ்ட் ஒரு 5 மந்த்துக்கு ஆவரேஜ் என்னன்னா 22,840. இது எல்லாமே என்னன்னா பர்டிகுலரா 3 மாசத்துக்கு, அடுத்த 4 மாசத்துக்கு, அடுத்த 5 மாசத்துக்கு, மொத்தம் 12 மாசத்தை பிரிச்சு இந்த மாதிரி ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓவராலா 1 இயர்க்கான ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? அப்போ 1 இயரோட ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன பண்ணணும்? 1 இயரோட ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆக்சுவலா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இது 3 மாசத்துக்கான ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? 3 மாசத்துக்கு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது 3 into 18,600 போட்டா 3 மாசத்துக்கான டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும். அதே மாதிரி 4 into இந்த நம்பர் போட்டா 4 மாசத்துக்கான டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும். அடுத்த 5 into 22,840 போட்டா 5 மாசத்துக்கான டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும். இது அவ்வளத்தையும் ஆட் பண்ணோம்னா 12 மாசத்துக்கான டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதை டிவைடட் பை 12 போட்டா என்ன வந்துடும்? அதுதான் ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லலாம், அல்லது ஒரு வருஷத்துக்கான ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லலாம். நீங்க வந்து இந்த இடத்துல இது அவ்வளத்தையும் ஆட் பண்ணி 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு பிரிச்சு இருக்கிறது இந்த மாதிரி குரூப்பா இருக்கிறத கம்பைன் பண்ணி மொத்தம் 12 மாசத்துக்குமான ஆவரேஜ் என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ண போறேன். அது எப்படி நம்ம கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டார்டிங் கிளாஸஸ்லயே நம்ம படிச்சிருக்கோம். என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த இடத்துல ஓவராலா இயர்லி ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் நான் கால்குலேட் பண்ண போறேன். அது நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இங்க 3 நம்பர் இருக்கு. இப்போ இந்த 3 நம்பருக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பரை நான் வந்து ஆவரேஜா அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ 20,000 தான் என்னோட ஆவரேஜ்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிட்டேன். இப்போ 20,000 வச்சு நான் என்ன பண்ண போறேன்? டீவியேஷன் செக் பண்ண போறேன். பாருங்க, 20,000 வச்சு இந்த 18,600க்கு நான் டீவியேஷன் செக் பண்ணா எனக்கு ஆவரேஜ் டீவியேஷன் எவ்வளவு வருது? கம்மியா இருக்கு. ஸோ எவ்வளவு கம்மியா இருக்கு? -1,400 இங்க டீவியேஷன். ஓகேவா? இங்க பாருங்க 21,750 கூட பண்ணோம்னா இது எவ்வளவு பாசிட்டிவா இருக்கு. ஸோ 1,750 ஜாஸ்தியா இருக்கு. அதான் இங்க ஆவரேஜ் டீவியேஷன். இந்த இடத்துல பாருங்க 2,840 இதுவும் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதுதான் இங்க ஆவரேஜ் டீவியேஷன். இப்போ நான் எடுத்துக்கிட்ட அசியூம் பண்ணிக்கிட்ட ஆவரேஜை வச்சு ஒவ்வொரு ஆவரேஜ் கூட டீவியேஷன் பார்த்துட்டேன். சரி, ஓகே, ஆவரேஜ்ல எனக்கு -1,400 டீவியேஷன் இருக்குன்னா டோட்டல் எவ்வளவு டீவியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ டோட்டல் டீவியேஷன் கால்குலேட் பண்றதுக்கு ஆவரேஜ் டீவியேஷன் இங்க மூணு டேட்டா தானே. ஸோ 3 மாசங்கிறதுனால இதை வந்து 1,400 into 3 பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வரும்? -4,200 வருது. அதே மாதிரி இங்க 4 into 1,750 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4,000, அப்புறம் ஒரு 3,000, 7,000 வரும். இப்போ இந்த இடத்துல நமக்கு டோட்டல் டீவியேஷன் வந்து 7,000 வருது. அதே மாதிரி இந்த இடத்துல 2,840 நீங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 14,200 இந்த இடத்துல டோட்டல் டீவியேஷன் வரும். அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஓவரால் டீவியேஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 14,200 இருக்கு. அப்ப அதுல 4,200 தூக்கிட்டோம்னா இங்க என்ன ஆயிடும்? 10,000 ஆயிடும். அப்ப 10,000 பிளஸ் ஒரு 7,000 எனக்கு ஓவரால் டீவியேஷன் என்னன்னா பாசிட்டிவா இருக்கு. எவ்வளவு பாசிட்டிவா இருக்கு? 17,000 பாசிட்டிவா இருக்கு. ஓகே, இப்போ இதை வச்சு என்னோட ஆவரேஜ் நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். பாருங்க, நான் 20,000 ஆவரேஜ் எடுக்கும்போது எல்லாத்துக்கூடயும் நான் டீவியேஷன் செக் பண்ணுவேன். எனக்கான டீவியேஷன் எப்படி வந்துருச்சு? ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு? 17,000 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ எனக்கான கரெக்டான ஆவரேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் 17,000 வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல பிளஸ் 17,000 டிவைடட் பை எத்தனை மாசத்துக்கு பார்க்குறோம்? 12 மாசத்துக்கு. அப்ப இதுதான் ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் அல்லது ஆர் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர், மந்த்லி ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். புரியுதா? இப்போ என்ன பண்ணிருக்கிறேன்? எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பிரிச்சு கொடுத்துருந்தாங்க. 3 மாசம், 4 மாசம், 5 மாசம் சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு
அதாவது ஒரு வருஷத்துக்கு மொத்தமா சேர்த்து மந்த்லி ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? அப்ப இதுதான் என்னது, ஒரு மாசத்துக்கான ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சேவிங்ஸ் பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. எங்க சொல்லியிருக்காங்க, இந்த டோட்டல் சேவிங்ஸ் டியூரிங் த இயர், ஒரு வருஷத்துக்கான டோட்டல் சேவிங்ஸ் தான் எவ்வளவா, 1,43,020. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம், மந்த்லி சேவிங்ஸ் கண்டுபிடிச்சலாமா? மந்த்லி ஆவரேஜ் சேவிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எவ்வளவு சேவ் பண்றாரு, 1,43,020. இதை 12ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருது, மந்த்லிக்கான சேவிங்ஸ் கிடைச்சிருச்சு. கேட்டது கொஸ்டின் என்ன, ஆவரேஜ் மந்த்லி இன்கம் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஆவரேஜ் மந்த்லி இன்கம் நான் எப்படி கால்குலேட் பண்ண போறேன்னு பாருங்க. ஆவரேஜ் மந்த்லி இன்கம், நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, இன்கம் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ் சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஆவரேஜ் மந்த்லி இன்கம் வேணும்னா ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சரையும் ஆவரேஜ் மந்த்லி சேவிங்ஸையும் ஆட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைச்சிட போகுது, ஆவரேஜ் மந்த்லி இன்கம் கிடைச்சிட போகுது. ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருந்தா இருக்கு, எவ்வளோன்னு பாருங்க, 20,000 பிளஸ் அந்த 17,000 டிவைடட் பை 12 பிளஸ் ஆவரேஜ் மந்த்லி சேவிங்ஸ் எவ்வளோ, 1,43,020 டிவைடட் பை 12. இதை சால்வ் பண்ணா நமக்கான ஆன்சர் டைரக்டாவே கிடைக்கும். சரி, எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. இந்த 20,000 அப்படியே வச்சுக்கிறேன். இதை நான் கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னா, இது எப்படின்னு 12ஆல கேன்சல் ஆகாது. சரியா, அதனால பொறுமையா இருங்க. இது வந்து இது ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு டேர்முக்கும் டினாமினேட்டர்ல 12 இருக்கா, அப்போ காமனா 12 எடுத்துட்டு இந்த 17,000ஐயும் 1,43,020 நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 1,60,020 கிடைக்கும். 1,60,020 கிடைக்கும். சரியா, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை 12ஆல கேன்சல் பண்ணலாம். இதை 12ஆல கேன்சல் பண்ணும்போது பாருங்க, 1 டைம், அடுத்த ஒரு 3 டைம் வரும், நெக்ஸ்ட் ஒரு 3 டைம், 3 டைம், லாஸ்ட் 5 டைம்ஸ். ஓகேவா? ஸோ எவ்வளோ கிடைச்சிருக்கு எனக்கு, 13,335 கிடைச்சிருக்கு. ஸோ ஃபைனலி 20,000ஐயும் 13,335 ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும், 33,335. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கிடைச்சிருக்கு. அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், ஆனா என்னன்னா ரொம்ப கவனமா பண்ணணும், ஏதாவது ஒரு இடத்துல தப்பு விட்டுறக்கூடாது. இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்கம்ங்கிறது என்னது, எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். எனக்கு என்ன கேட்டாங்க, மந்த்லி இன்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, மந்த்லி இன்கம் கால்குலேட் பண்றதுக்கு, அதாவது ஆவரேஜ் மந்த்லி இன்கம் கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சரை கண்டுபிடிச்சு, அவங்க மாசம் மாசம் பிரிச்சு கொடுத்தாங்களா, அதை வச்சு ஒரு வருஷத்துக்கு சுத்து பார்க்கும்போது மொத்தமா 12 மாசத்துக்கு இவ்வளவு ஆவரேஜ் இருக்குன்னா இதுதான் என்னவா இருக்கும், மந்த்லி ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கும். சேவிங்ஸும் மொத்தமா ஒரு வருஷத்துக்கு சொல்லிட்டாங்க, பட் டிவைடட் பை 12 போடும்போது எனக்கு மந்த்லி ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்பெண்டிச்சரையும் சேவிங்ஸையும் ஆட் பண்ணி ஓவராலா மந்த்லி இன்கம் என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். சரியா, ஒரு முக்கியமான மாடல், திரும்ப ஒருக்க நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணணும், மற்றபடி இதுல வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதுல பாருங்க, the average expenditure of a man for the first 5 months is 7,200, for the next 7 months is 7,600. If he saves rupees 36,800 during the year, then his average income per month. ஐகார் மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். இது எப்படி நம்ம போன கொஸ்டின் சால்வ் பண்ணோமோ அதே மெத்தட் தான் இந்த கொஸ்டின். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ். சரியா, போன இதுல என்ன பண்ணிருந்தாங்க, ஒரு வருஷத்தோட எக்ஸ்பெண்டிச்சரை 3 பார்ட்டா பிரிச்சிருந்தாங்க. இங்க ஜஸ்ட் 2 பார்ட் தான், மொதல் 5 மாசம், லாஸ்ட் 7 மாசம். அப்ப அந்த 2 மாசத்தை 2 பார்ட்டை வச்சு நீங்க என்ன பண்ணணும், ஓவராலா ஒரு வருஷத்துக்கான ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் என்னங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி சேவிங்ஸ் இங்க பாருங்க, மொத்தமா ஒரு வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க, இதை டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கான சேவிங்ஸ் என்னன்னு சொல்லி கிடைச்சிடும். ரெண்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துட போகுது, ஆவரேஜ் இன்கம் பெர் மந்த் கிடைச்சிட்டு போகுது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் எப்படி பண்ணமோ அதே மெத்தட் தான் இது. இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சி கிடைக்கும். சால்வ் பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, the average temperature of a particular week from Monday to Friday. ஓகே, இதுல பிட்வீன் இருந்தது, அதை மாத்திக்கோங்க, கொஸ்டின் தப்பா இருக்கு. From Monday to Friday is noted to be 30.2 degrees Celsius and the average temperature from Tuesday to Friday is found to be 30 degrees Celsius and the temperature of Monday is 2 more than that of Friday. Find the temperature on Friday. ஓகே, இது வந்து நம்ம ஈஸியா எழுதிடலாம். பாருங்க, வந்து மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும். சரியா, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, மொத்தம் 5 நாள். இந்த 5 நாளைக்கான ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 30.2. அப்போ எனக்கு டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அப்போ 30.2 இன்டூ 5 போடும்போது நமக்கு என்ன வந்துடும், மொத்தமா
டோட்டலா இந்த 5 நாளைக்கு எவ்வளவு டெம்பரேச்சர்னு சொல்லி கிடைச்சிரும். மல்டிப்ளை பண்ணும்போது 151 கிடைக்குது. அடுத்து பாருங்க இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஃப்ரம் டியூஸ்டே டு ஃப்ரைடே. அதாவது டியூஸ்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும். அப்ப இந்த இடத்துல எப்படி டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. இந்த 4 நாளைக்கு ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 30 சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் வேணும்னா 30 into 4 எவ்வளோ? 120. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அப்போ மேல இருக்கிறது 5 நாளைக்கான டோட்டல் 151, கீழே இருக்கிறது 4 நாளைக்கான டோட்டல் 120. அப்ப மேலையும் கீழையும் எந்த ஒரு நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்குன்னா இந்த மண்டே. புரியுதா? இப்ப இங்க 120ல இருந்து 151 இருக்குன்னா எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு? 31 இருக்கு. அப்ப இந்த 31 தான் எந்த டேக்கான டெம்பரேச்சரா இருக்கும்? மண்டேக்கான டெம்பரேச்சரா இருக்கும். ஸோ மண்டே வந்து எவ்வளோ? 31 டிகிரி செல்சியஸ்ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க? த டெம்பரேச்சர் ஆஃப் மண்டே இஸ் 2 more than that ஆஃப் ஃப்ரைடே. அதாவது மண்டேயோட டெம்பரேச்சர் வந்து ஃப்ரைடேயோட டெம்பரேச்சர் விட 2 ஜாஸ்தியா இருக்குமா? புரியுதா? அப்போ ஃப்ரைடேக்கு 29 இருந்தாதான் இதை விட 2 ஜாஸ்தி பண்ணா மண்டே 31 கிடைக்கும். ஸோ ஃப்ரைடே எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு? அப்போ 29 கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆன் ஃப்ரைடே தான் கேட்கறாங்க. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 29. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். சிஆர்பிஎஃப்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. The average sale of cars per day by a dealer in the month of April is 28. The average sale of cars on Saturday is 30 and the average sale of cars on Fridays is 37. What is the average sale of car on the other days of the month if the month starts on a Tuesday? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாடல். இது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மைன்யூட்டா பார்க்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? நமக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா ஏப்ரல் மாசம் மொத்தம் எத்தனை நாள்? சரியா? ஏப்ரல் மாசம் மொத்தம் 30 நாள், 30 டேஸ் இருக்கும். ஏப்ரல் மாசத்துல மொத்தம் 30 நாள் இருக்கும் கேலண்டர் படி. சரியா? இந்த ஏப்ரல் மாசத்தோட ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க? இஃப் த மந்த் ஸ்டார்ட் ஆன் டியூஸ்டே. 1ஆம் தேதி டியூஸ்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1ஆம் தேதி டியூஸ்டேன்னா அடுத்து எப்போ டியூஸ்டே வரும்? 1ஆம் தேதி டியூஸ்டே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஏப்ரல் மாசத்துல எத்தனாம் தேதி டியூஸ்டே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி வரும். ஓகே, 1ஆம் தேதி வந்துருச்சுன்னா அது கூட +7 அடுத்த 8ஆம் தேதி டியூஸ்டே வரும். அதுக்கப்புறம் எப்போ வரும்? 8ஆம் தேதிக்கு அப்புறம் 8 + 7 15ஆம் தேதி வரும். அதுக்கப்புறம் 15 + 7 22ஆம் தேதி டியூஸ்டே வரும். அப்ப 22க்கு அப்புறம் நெக்ஸ்ட் எப்போ வரும்? 29ஆம் தேதி டியூஸ்டே வரும். ஓகேவா? +7 பண்ணிக்க வேண்டியதான். அப்போ உங்களுக்கு 1ஆம் தேதி டியூஸ்டே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எப்பெல்லாம் டியூஸ்டே வரும்னு பார்க்கறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? +7 ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனாம் தேதியெல்லாம் டியூஸ்டேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஆக மொத்தம் இந்த ஏப்ரல் மாசத்துல எத்தனை டியூஸ்டே வருது? 1, 2, 3, 4, 5 டியூஸ்டே வருது. சரியா? ஓகே, இது மாதிரி நமக்கு என்ன பண்ணிடலாம்? என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. சாட்டர்டே மட்டும் த ஆவரேஜ் சேல் ஆஃப் கார்ஸ் ஆன் சாட்டர்டே. சாட்டர்டேலாம் மொத்தமா சேலான காரோட ஆவரேஜ் தான் எவ்வளவா? 30. அதே மாதிரி ஃப்ரைடேல சேலான காரோட ஆவரேஜ் வந்து எவ்வளவா? 37. அப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏப்ரல் மாசத்துக்குள்ள எத்தனை சாட்டர்டே இருக்கு, எத்தனை ஃப்ரைடே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? எத்தனை சாட்டர்டே இருக்கு, எத்தனை ஃப்ரைடே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன சொன்னேன்? இதே கான்செப்ட் தான். எப்படி? எனக்கு 1ஆம் தேதி டியூஸ்டேவா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, எனக்கு 1ஆம் தேதி டியூஸ்டேனா அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே எனக்கு எப்போ வரும்னு பாருங்க. 1ஆம் தேதி டியூஸ்டேனா அப்புறம் எனக்கு ஃப்ரைடே எப்போ வரும்? 2ஆம் தேதி டியூஸ்டேவா? அடுத்த டியூஸ்டேக்கு அப்புறம் என்னது? வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்போ 1ஆம் தேதி டியூஸ்டே, 2ஆம் தேதி வெனஸ்டே, 3ஆம் தேதி தர்ஸ்டே, 4ஆம் தேதி ஃப்ரைடே. அப்போ புரியுதா? அப்போ 4ஆம் தேதி உங்களுக்கு என்ன வருது? ஃப்ரைடே வருது. 4ஆம் தேதி ஃப்ரைடே வருது. அப்ப 5ஆம் தேதி உங்களுக்கு என்ன வரும்? சாட்டர்டே வரும். புரியுதா? அப்புறம் ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு 4ஆம் தேதி ஃப்ரைடே வருது, 5ஆம் தேதி சாட்டர்டே வருது. அப்ப வேற எந்த நாள்லாம் உங்களுக்கு ஃப்ரைடேயா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 4 கூட 7 7 கூட்டிட்டே போங்க. 4 + 7 எனக்கு எவ்வளவு வரும்? 11ஆம் தேதி உங்களுக்கு ஃப்ரைடே தான் வரும். அடுத்த 11 + 7 18ஆம் தேதி ஃப்ரைடே தான் வரும். அடுத்த 18 + 7 எவ்வளோ? 25. அதுவும் உங்களுக்கு என்னதான் வரும்? ஃப்ரைடே வரும். இப்ப 25க்கு அப்புறம் நீங்க 7 கூட்டிங்கன்னா 30 தாண்டி போயிடும். அது அடுத்த மாசத்துக்கு போயிடும். அப்ப ஆக மொத்தம் எனக்கு இந்த ஏப்ரல் மாசத்துக்குள்ள எத்தனை ஃப்ரைடே இருக்கு? 4 ஃப்ரைடே இருக்கு. அது மாதிரி எத்தனை சாட்டர்டே இருக்குன்னு பாருங்க. 5 கூட 7 கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்? 12. 12 கூட 7 கூட்டினீங்கன்னா 19. 19 கூட 7 கூட்டினீங்கன்னா 26. அதே மாதிரி எத்தனை சாட்டர்டே இருக்கு? 4 சாட்டர்டே இருக்கு. இப்போ கிளியரா புரிஞ்சுதா? ஏப்ரல் மாசத்துக்குள்ள மொத்தம் அது 1ஆம் தேதி உங்களுக்கு டியூஸ்டேவா இருந்ததுன்னா இது தேவையில்ல, இது புரியணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஓகேவா? எப்படி இப்போ மஸ்ட் டே டியூஸ்டேனா அதுக்கு அடுத்த டியூஸ்டேலாம் எப்போ வருதுங்கிறத கால்குலேட் பண்றதுக்காக இந்த மெத்தடை நான் சொன்னேன். இது பார்க்க தேவையில்ல. நமக்கு ஃப்ரைடே எப்போ வருதுன்னா 4th வருது, சாட்டர்டே 5th வருது. அப்ப அதுக்கப்புறம் எத்தனாம் தேதியெல்லாம் உங்களுக்கு ஃப்ரைடே வரப்போகுது, எத்தனாம் தேதியெல்லாம் சாட்டர்டே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4 நாள் ஃப்ரைடே வரப்போகுது, 4 நாள் சாட்டர்டே வரப்போகுது. கிளியரா? அப்போ மொத்தம் 30 நாளா நான் இந்த இடத்துல பிரிச்சு போட்டுக்கிறேன் பாருங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம கரெக்டா பாத்துக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல பாருங்க, டேட்டா ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க?
எனக்கு சாட்டர்டேல நடந்த சேல்க்கான ஆவரேஜ் தான் 30. மொத்தம் எத்தனை சாட்டர்டே இருக்கு? 4 சாட்டர்டே இருக்கு. அப்ப 4 சாட்டர்டேக்கு ஆவரேஜ் எவ்வளோ? 30. அதே மாதிரி ஃப்ரைடேக்கான ஆவரேஜ் வந்து 37. எத்தனை ஃப்ரைடே இருக்கு? 4 ஃப்ரைடே இருக்கு. அதுக்கான ஆவரேஜ் எவ்வளோ? 37. அப்போ மொத்தம் 30 நாள்ல 4 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 28. பேலன்ஸ் எத்தனை நாள் இருக்கும்? 22 நாள் இருக்கும். இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 22 நாளைக்கான ஆவரேஜ் என்னங்கிறத கேட்குறாங்க. அது போக என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓவரா இந்த மொத்த மாசத்துக்கும் ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 28ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கிளியரா புரிஞ்சுதா? இவ்வளவுதாங்க கொஸ்டின். இந்த கொஸ்டினை இதுக்கப்புறம் நம்ம த்ரூ டீவியேஷன் வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம். எப்படி த்ரூ டீவியேஷன் பண்ணுவோம் பாருங்க. இங்க 28 வச்சு இங்க டீவியேஷன் பார்க்கும்போது இங்க டீவியேஷன் எவ்வளவு இருக்கு? +2 இருக்கு. இந்த இடத்துல டீவியேஷன் வந்து 28ல இருந்து 37னா +9 இருக்கு. இது ஆவரேஜ் டீவியேஷன். அப்போ டோட்டல் டீவியேஷன் நம்ம பார்க்கும்போது இங்க 4 இருக்கா? அப்போ 4 into 2 வந்து நமக்கு எவ்வளோ? +8. இங்க 4 into 9 +36. அப்ப 36 பிளஸ் ஒரு 8 மொத்தமா சேர்த்தா எவ்வளவு வரும்? 44 வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஆவரேஜ் 28. இது எவ்வளவு வருது உங்களுக்கு? +44 வருதா? அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கணும் இந்த இடத்துல? -44 டிவைடட் பை இது எத்தனைதுக்கு? 22. ஸோ 22ஆல கேன்சல் பண்ணும்போது எவ்வளவு? 2. ஸோ 28 - 2 ஆன்சர் இஸ் 26. அந்த 26 தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 22 டேஸ்க்கான அந்த ஆவரேஜா இருக்கும். கிளியரா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 26. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் இது. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஈஸியா பண்ணணும். இந்த இடத்துல நம்ம கேலண்டரை யூஸ் பண்ணி எத்தனை ஃப்ரைடே இருக்கு எத்தனை சாட்டர்டே இருக்குங்கிறத மட்டும் கரெக்டா கெஸ் பண்ணிட்டா போதும். மற்றபடி இந்த கொஸ்டின்ல பெருசா ஒரு கன்ஃபியூஷன் இருக்க போறது இல்லை. அடுத்த கேள்வி போயிடலாம். இல்ல பாருங்க, இன் அன் எக்ஸிபிஷன் இன் த மந்த் ஆஃப் டிசம்பர் ஸ்டார்டிங் வித் Thursday. லாஸ்ட் கொஸ்டினே மாதிரி தான். ஒரு எக்ஸிபிஷன் டிசம்பர் மாசம் நடக்குது. அந்த டிசம்பர் மந்த் எந்த டேல ஸ்டார்ட் ஆகுது? Thursdayல ஸ்டார்ட் ஆகுது. த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் ஆன் சாட்டர்டே. சாட்டர்டேல வரக்கூடிய விசிட்டர்ஸோட ஆவரேஜ் வந்து 254. அந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் ஆன் சண்டே. சண்டேல வரக்கூடிய விசிட்டர்ஸோட ஆவரேஜ் வந்து 625. த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் ஆன் த அதர் டேஸ் ஆஃப் த மந்த் வந்து எக்ஸாம். அப்போ போன கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம்ல, இந்த 2 நாள் சாட்டர்டே சண்டே தவிர மிச்ச நாள்ல வரக்கூடிய உங்களோட ஆவரேஜ் எக்ஸ் அதை நம்ம கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. இஃப் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் பர் டே ஃபார் த ஹோல் மந்த் இஸ் 238. மொத்தமா டிசம்பர் மந்த்துக்கான மொத்த ஆவரேஜ் பார்த்தோம்னா 238. அப்ப என்ன கேட்கறாங்க? அந்த எக்ஸ் அந்த ரிமைனிங் இருக்கு இல்லையா, அந்த அதர் டேஸ் ஆஃப் த மந்த் அதுக்கு வந்து எக்ஸ்னு வச்சாலும் அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. சேம் டிட்டோ தான். இந்த கொஸ்டின் நீங்க என்ன பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறீங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ். சரியா? ஸோ ப்ராக்டிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து இதுக்கு 164 கிடைக்கும். ஓகேவா? செக் பண்ணி ஆன்சர் கரெக்டா வருதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இல்ல பாருங்க, அக்கார்டிங் டு ராகவ் ஹிஸ் வெயிட் இஸ் மோர் தென் 64 kg பட் லெஸ் தென் 74 kg. CGL 23ல கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் பெருசா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து பயப்படக்கூடாது. பார்க்கறதுக்கு தான் ரொம்ப பெருசா இருக்கும். மற்றபடி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். சரியா? ராகவ், அக்கார்டிங் டு ராகவ் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, ராகவ் அவனோட வெயிட்டே சொல்லிக்கிறாப்ல. ஹிஸ் வெயிட் இஸ் மோர் தென் 64 kg. சரியா? ராகவோட வெயிட் வந்து 64 kg விட ஜாஸ்தி இருக்குமா அண்ட் லெஸ் தென் 74 kg இருக்குமா? சரியா? 74 விட கம்மியா இருக்குமா? ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து ராகவோட அசம்ஷன் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹிஸ் சிஸ்டர் டஸ் நாட் அக்ரி வித் ராகவ். இந்த ராகவ் சொன்னதா அவங்களோட சிஸ்டர் வந்து ஒத்துக்கல. இல்ல, உன்னோட வெயிட்டே நீ சொன்ன மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க? மோர் தென் 60 பட் லெஸ் தென் 69. உன்னோட வெயிட் அதே ராகவோட வெயிட் தான் சிஸ்டரும் கெஸ் பண்றாங்க. எப்படின்னா 60 கிலோ விட ஜாஸ்தி இருக்குமா ராகவோட வெயிட், அதே நேரத்துல 69 கிலோ விட கம்மியா இருக்குமா. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, இஸ் மதர்ஸ், அவங்க அம்மாவும் வந்து என்ன சொல்றாங்க? அவங்களோட வியூவை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, இஸ் தட் இஸ் வெயிட் cannot be more than 68 kg. இவங்க வந்து ஒரே கண்டிஷன் தான். என்னன்னா, உன் வெயிட் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ 68 கிலோவுக்கு மேல இருக்க மாட்ட. 68 கிலோவுக்கு மேல இருக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ராகவோட வெயிட் 68க்கு மேல இருக்கக்கூடாது. அப்ப என்ன மீனிங்? 68க்கு கீழே இருக்கலாம் அல்லது 68ஆ இருக்கலாம். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்ப இதுதான் கண்டிஷன். புரியுதா? மேலலாம் என்ன சொன்னாங்க? வந்து 64க்கு மேல இருப்ப, 74க்கு கீழே இருப்ப. ரெண்டாவது சிஸ்டர் என்ன சொன்னாங்க? 60க்கு மேல இருப்ப, 69க்கு கீழே இருப்ப. அம்மா என்ன சொல்றாங்க? நீ 68க்கு மேல இருக்க மாட்ட. 68க்கு மேல இருக்க மாட்டேன்னா அப்போ நீ 68 இருக்கலாம் அல்லது 68க்கு கீழே இருக்கலாம். இந்த கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடணும். சரியா? ஹிஸ் ஃபாதர்ஸ் வியூ, அவங்க ஃபாதர் என்ன சொல்றாங்க? இஸ் வெயிட் cannot be more than 67 kg. ஓகேவா? இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? அம்மா என்ன சொன்னாங்க? நீ 68க்கு மேல இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்பா என்ன சொல்றாங்க? நீ 67க்கு மேல இருக்க மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. cannot be more than. அப்போ அப்பாவோட வியூ படி 67க்கு மேல இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம்? 67ஆ இருக்கலாம் அல்லது 67க்கு
கீழே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இஃப் ஆல் ஆர் தெம் ஆர் கரெக்ட் இன் தயர் எஸ்டிமேஷன், இவங்க 4 பேருமே எஸ்டிமேட் பண்ண அந்த எஸ்டிமேஷன்ங்கிறது கரெக்ட் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ராகவோட வெயிட் இந்த 4 கண்டிஷனுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இந்த கேப்புக்குள்ள தான் இருக்கணும். சரியா, ராகவோட வெயிட் இந்த கேப்புக்குள்ள தான் இருக்கணும். நான் எடுக்கக்கூடிய வேல்யூ இந்த 4 கண்டிஷனுக்குமே அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். அப்ப என்ன கேட்கறாங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த டிஃபரெண்ட் ப்ராபபிள் வெயிட்ஸ் ஆஃப் ராகவ் மெஷர். அப்போ ராகவோட ப்ராபபிள் வெயிட் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 64. இப்ப 64 எடுக்க முடியாது, 64க்கு மேல 65 எடுக்கலாமான்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம், 65 எடுத்துக்கலாம். ஏன்னா 65ங்கிறது இந்த ரேஞ்சிலையும் வந்துடும், இந்த ரேஞ்சிலையும் வந்துடும். இங்க என்னது 68க்கு கீழே 67க்கு கீழே. ஸோ அப்போ நம்ம 65 எடுத்துட்டா இங்க போட்டிருக்கிற 4 ரேஞ்சுக்குள்ளயுமே இந்த 65 வந்து உள்ள வந்துடும். சரியா, அப்ப 66 எடுக்கலாமா, கண்டிப்பா எடுக்கலாம். 66 எடுத்தாலும் இந்த 4 ரேஞ்சுக்குள்ளயுமே வரும். 67 எடுக்கலாமா, கண்டிப்பா வரும். 67 எடுத்தாலும் இந்த 4 ரேஞ்சுக்குள்ளயுமே வரும். அடுத்து 68 எடுக்கலாமான்னு பாத்தீங்கன்னா 68 எடுக்க முடியாது. ஏன்னா 68 எடுத்தா ஃபாதரோட எஸ்டிமேஷன் தப்பா போயிடும். ஃபாதர் என்ன சொன்னாரு, 67க்கு மேல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நல்லா 68 எடுக்க முடியாது. சரி, ஓகே. அப்ப 69 எடுக்கலாமான்னு பாத்தீங்கன்னா 69 எடுத்தா ஃபாதரோட இதுவும் தப்பாயிடும், மதரோட இதுவும் தப்பாயிடும். ஸோ 69 எடுக்க முடியாது. 70 எடுக்கலாமான்னு பாத்தீங்கன்னா 70 ஃபாதருக்கும் தப்பு, மதருக்கும் தப்பு, சிஸ்டருக்கும் தப்பு. சரியா, அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, நீங்க 67 வரைக்கும் தான் போகணும். 67க்கு மேல எதை எடுத்தாலுமே உங்களுக்கு யார் தப்பாயிடுவா, ஃபாதர் தப்பாயிடுவாங்க. யாரோ ஒருத்தர் தப்பானாலும் என்னால அதை எடுக்க முடியாது. அப்ப 67க்கு மேல நான் அதுக்கப்புறம் செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த 3 வெயிட் தான் ப்ராபபிள் வெயிட்டா இருக்கும். யாரோடது, ராகவோடது. சரியா, இவங்க 4 பேரோட அந்த எஸ்டிமேஷனுக்கு கீழே வரக்கூடிய 3 வேல்யூஸ் என்னது மட்டும்தான், இந்த 65, 66, 67. அவங்க என்ன கேட்கறாங்க, இதுக்கு ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா, அப்ப இந்த 3க்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணா இந்த 3 ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். நம்ம அப்படி பண்ண போறது இல்ல. நம்ம ஆல்ரெடி நம்பர்ஸ்ல ஒரு கான்செப்ட் படிச்சோம் பாருங்க, கன்செகட்டிவ் நம்பர்ஸா இருக்கு. இது 65, 66, 67 டிஃபரன்ஸ் 1 இருக்கு. அப்ப மிடில் இருக்கக்கூடிய இந்த 66 தான் என்னவா இருக்கும், ஆவரேஜா இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 66. இவ்வளவுதான் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 66. ஆவரேஜ் கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் போயிடலாம். இல்ல பாருங்க, இன் சிவாஸ் ஒப்பீனியன் his weight is greater than 65 kg but less than 72 kg. அதே மாதிரி தான் போன கொஸ்டின் என்ன பண்ணுமோ அதே சேம் கான்செப்ட் தான் இது. இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா, உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் இது. பெருசா ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அங்க பார்த்தா அதே கான்செப்ட் தான், ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு நிமிஷம், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 67. ஓகேவா, ஆப்ஷன் ஏ 67 கிடைக்கும். ஓகே, இதோட நம்ம ஆவரேஜ் சீரீஸை வந்து கம்ப்ளீட் பண்றோம். நமக்கு ஆவரேஜில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் 99% இதை தாண்டி கொஸ்டின் போறதுக்கு வேற வழியே கிடையாது. ஒருவேளை அந்த 1% இதை தாண்டி கொஸ்டின் போனாலும் இதில் நம்ம பார்த்த கான்செப்டை வச்சு அந்த ஒரு கொஸ்டின் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியுங்கிறத நான் நம்புறேன். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஆவரேஜில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 கொஸ்டின்ஸ்க்கு மேல நம்ம சால்வ் பண்ணிருப்போம். எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்க. இதுவே எனக்கு தெரிஞ்சு மோர் தென் எனஃப். நீங்க சிஜிஎல் மெயின்ஸ் வரைக்குமே இது மட்டும் பார்த்தாலே போதும். இதை தாண்டி நீங்க ஆவரேஜ் புதுசா படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, சரி, இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல இன்னொரு புது சாப்டர், புது டாபிக்கோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.